ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குருவே சரணம். அனைவருக்கும் அடியனை நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். சனி அஸ்தங்க தோஷம் அடைந்தால் என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் சனிங்கிற கிரகம் அஸ்தங்கம் அடைந்தது அப்படின்னா சனியுடைய காரகத்துவ ரீதியான சில விஷயங்களை கண்டிப்பாக தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். அதாவது பாருங்கள், சூரியன் சனி கிரகச்சேரிக்கையில் சூரியன் என்ன டிகிரியோ அந்த டிகிரிக்கு சனி ±3 டிகிரிக்குள்ளே உள்ளே இருந்தால் அது அஸ்தங்க தோஷமாக பாவிக்கப்படும். அதுவே சனி என்பது சூரியன் டிகிரியை ±3 டிகிரி கடந்தாருன்னா அது அஸ்தங்க தோஷத்திலிருந்து விடுவிக்கப்படும். அது எந்த ஒரு பிரச்சனையும் உறுதியாக தராது. அப்போ அஸ்தங்க தோஷத்தை பற்றி பார்க்கணும். இந்த விதி மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் இணைப்பதற்கு தேவையில்லை, வேண்டாம். உதாரணத்துக்கு பாருங்கள், சூரியன் ஒரு 10 டிகிரி அப்படின்னா சனி 7லிருந்து 13 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அது அஸ்தங்க தோஷமாக பாவிக்கப்படும். அதே சனி ஒரு 6 டிகிரி கீழே போனாலும் சரி அல்லது 14 டிகிரிக்கு மேலே போனாலும் சரி அது அஸ்தங்க தோஷத்திலிருந்து விடுவிக்கப்படும். அப்போ சூரியன் கூட எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகமானது சூரியன் டிகிரிக்கு ±3 டிகிரி இருந்தால் மட்டும்தான் அஸ்தங்கம், இல்லை என்றால் அஸ்தங்கம் இல்லை. அந்த ±3 டிகிரி அந்த கிரகம் கடந்ததுன்னா அஸ்தங்க தோஷத்திலிருந்து விடுவிக்கப்பட்டன்னு அர்த்தம். அப்போ சனி பார்த்திங்கன்னா அஸ்தங்க தோஷம் அடையுது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சனிங்கிற கிரகம் அஸ்தங்க தோஷம் பெற்றால் அவருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். என்னதான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் சரி, ஒரு ஐபிஎஸ் ஆனாலும் சரி, பெரிய டாக்டர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொசிஷனில் அங்கே வேலைகள் இருந்தாலும் சரி அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். என்ன வேலை, இது எதுக்கு வேலை கிடச்சிது, கம்னா அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சில நேரில் தோண ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சூரிய சனி கிரகச்சேரிக்கையில் சனி அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். அதுவே அந்த சனியுடைய திசைய புத்தி நடக்கூடிய காலகட்டங்களை பிரச்சனை வீரியப்படுத்தும். அப்போ ஒரு ஜாதகர் ஐஏஎஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு சனி அஸ்தங்கம் பெற்று அவருடைய தசை புத்தியும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த வேலை வேண்டாம், வெளியில் போன மைண்டில் தோண ஆரம்பிக்கும். அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்கும். அல்லது பிரச்சனையோடவே போராடி வேலை கடந்து வர மாதிரி இருக்கும். அப்போ வேலைகளில் இவங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு திருப்தி என்பது இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகர் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, சிவன் வழிபாடு அதிகப்படுத்துவதும், குலதெய்வத்தோட வழிபாடு அதிகப்படுத்துறதும், தினசரி வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறதும், இந்த மாதிரி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அஸ்தங்க தோஷத்திலிருந்து நிவர்த்தி செய்யப்படும். அதுபோக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காஞ்சி காமாட்சியம்மன் கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் அவசியம் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அஸ்தங்க தோஷத்திலிருந்து ஏறக்குறைய தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும்.